கட்சியின் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி டெலீட் செய்த ட்வீட்களின் டீகோட். அவர் என்ன சொல்ல வந்தார், எதை டெலீட் செய்தார் தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. பொதுவாக ஊடக வெளிச்சம் படாதவாறு பின்னணியில் இருந்து செயல்படும் அவர் தேர்தல் சமயத்தில் வெளியிட்ட சில பதிவுகளும் அதனை தொடர்ந்து அவர் செய்த சில மாற்றங்களும் ஆளுங்கட்சியான திமுகவை நிலைத்தடுமாற செய்துள்ளன. இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, இது ஒரு சுனாமி தேர்தல் என்று அவர் தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன் பதிவிட்டது தொண்டர்களுக்கிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அவர் சொன்னபடியே தேர்தல் நாளன்று மக்கள் காட்டிய ஆர்வம் தாவேகாவிற்கு சாதகமான ஒரு மௌன புரட்சி நடந்திருப்பதை உறுதிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வெளியிட்ட சில மறைமுகமான பதிவுகள் டீகோட் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 2026 விஜய் வெற்றி பெறுவார் என்பதை உணர்த்தும் வகையில் 1967 அண்ணா, 1977 எம்ஜிஆர் மற்றும் 1983 NTR ஆகியோரின் வெற்றிகளை வரிசைப்படுத்தி அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவு நேரடியாக இல்லாமல் முதல் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது 1967 ஏ, 1977 எம் மற்றும் 1983 என் என குறிப்பிட்டிருந்தது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து தொண்டர்களை சரியான இலக்கை நோக்கி சிந்திக்க வைக்கும் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய பதிவுகள் மூலம் தாவேகாவிற்கு எதிராக சில ஊடகங்கள் கட்டமைக்கும் பொய் பிரச்சாரங்களை அவர் மிக எளிதாக முறியடித்து வருகிறார். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஒரு பதிவை இட்டு அதனை சிறிது நேரத்திலேயே நீக்குவது என்பது தற்செயலானது அல்ல. அது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நகர்வு என்று கூறப்படுகிறது. ஒரு பாசிட்டிவான செய்தியை பதிவிட்டு அதனை நீக்கும் போது எதிர்த்தரப்பினர் ஏன் நீக்கினார் என்ற விவாதத்தை தொடங்குவார்கள். இதன் மூலம் அந்த செய்தி இன்னும் வேகமாக பரவும் என்பது அவரது கணக்காக இருக்கிறது. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்ன தலையாங்கத்து செருவென்ற நெடுஞ்செழியன் கதையை குறிப்பிடும் வகையில் அவர் இட்ட பதிவும் இத்தகைய விவாதத்தையே ஏற்படுத்தியது. ஒரு சிறுவன் எப்படி 7 மன்னர்களை வீழ்த்தினானோ அதேபோல் விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய சரித்திரத்தை படைப்பார் என்பதை இந்த பதிவு மறைமுகமாக உணர்த்துகிறது. திமுக மற்றும் அதன் ஆதரவு ஊடகங்கள் தாவேகாவிற்கு எதிராக செட் செய்யும் நரேட்டிவ் எனப்படும் கருத்து உருவாக்கங்களை ஜான் ஆரோக்கியசாமி தனது ஒற்றை தளம் மூலமாக சிதறடித்து வருகிறார். தாவேகா தொண்டர்கள் குழப்பமடையாமல் இருக்கவும் அதே சமயம் எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பவும் அவர் கையாளும் இந்த மறைந்து விளையாடும் கலை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கட்டமைக்கும் அரசியல் பிம்பங்களை ஒரு சிறு பதிவின் மூலம் உடைக்கும் அவரது திறமை வியக்கத்தக்கது. இறுதியாக ஜான் ஆரோக்கியசாமியின் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் முழு ஒப்புதலோடு தான் நடைபெறுகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை தொண்டர்கள் எந்தவிதமான வதந்திகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே இத்தகைய பதிவுகளின் மைய நோக்கமாகும். எதிராளிகள் அவரது பதிவுகளை நீக்குவதை பலவீனமாக கருதினாலும் அதுவே அவர்களின் கருத்து போரை தடுக்கும் ஒரே கேடயமாக மாறியுள்ளது. தமிழக அரசியலில் நிலவும் அறியாமையை அகற்றி ஒரு தெளிவான அரசியல் பாதையை நோக்கி தாவேகா பயணிக்கிறது என்பதற்கான ஜான் ஆரோக்கியசாமியின் இந்த வியூகங்களே சாட்சியாக உள்ளன. தாவேகா 121 இடங்களில் ஜெயிக்கும், 41% வாக்குகள் பெறும் என முன்னாள் போலீசாரின் கருத்து கணிப்பு. தாவேகாவுக்கு 41% வாக்குகள் கிடைக்கும் என்றும் 121 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது என்றும் தேர்தலுக்கு பின் தான் நடத்திய கருத்து கேட்பில் தெரிய வந்துள்ளது என முன்னாள் IPS அதிகாரி ரவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் முன்னாள் காவல்துறையினரை வைத்து IPS அதிகாரி ரவி நடத்திய தனிப்பட்ட கருத்து கேட்பில் இந்த முடிவுகள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் தலா 10 முன்னாள் காவல்துறையினரை வைத்து அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 பொதுமக்களை சந்தித்து இந்த கருத்து கேட்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி 2340 முன்னாள் காவல்துறையினர் தமிழ்நாடு முழுவதும் 2.34 லட்சம் பேரிடம் கருத்து கேட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் மொத்தமாக சுமார் 4.88 கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். அதில் 2.27 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இதில் வாக்களித்துள்ளனர். இந்த கருத்து கேட்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் 40 குடும்பத்தை சேர்ந்த 100 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் இல்லை, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ள ரவி, இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்ட பின்னர் எடுக்கப்பட்ட கருத்து கேட்பு எனவும் தெரிவித்துள்ளார். இதில் அனைத்து வயதினர், சமூகத்தினர், பாலின
பாலினத்தவர்களை தேர்வு செய்து முன்னாள் காவல்துறையினர் கருத்து கேட்பில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 41% தாவேகாவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றும் 121 தொகுதிகள் வரை தாவேகாவுக்கு கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளதாக ex-IPS அதிகாரி ரவி அவர்கள் கூறினார். இதன் மூலம் தாவேகா தனித்து ஆட்சி அமைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தாவேகா ஆதரவுக்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது, பாரம்பரியமாக திமுக அதிமுகவுக்கு வாக்களித்து வந்தவர்கள் இந்த முறை தங்களின் குழந்தைகள் பேரன் பேத்திகள் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்காக தாவேகாவுக்கு வாக்களித்ததாகவும் கூறியிருப்பதாக ரவி கூறினார். மாற்றம் வேண்டும் என்பதற்காக விஜய்க்கு வாக்களித்ததாக பெரும்பாலானோர் கூறியிருக்கின்றனர் என்றும் ரவி தெரிவித்தார். 1.50 கோடி குடும்பங்களில் மொத்தமுள்ள 2.27 ரேஷன் அட்டைதாரர்களில் 1.50 கோடி குடும்பங்களில் குறைந்தபட்சம் ஒரு வாக்குகள் விழுந்துள்ளது. சிறுபான்மையினர், இளைஞர்கள், மீனவர்கள் தரப்பில் விஜய்க்கு வாக்களித்திருப்பதாக தெரிவித்தார். தாவேகாவுக்கு எங்கெல்லாம் ஆதரவு? கொங்கு மண்டலத்தில் திமுக, அதிமுக, தாவேகா மூன்றும் கடுமையாக போட்டி போடுகின்றன என்றும், சென்னை மண்டலத்தில் தாவேகாவுக்கு செல்வாக்கு அதிக அளவில் காணப்படுகிறது என்றும் ரவி தெரிவித்தார். அதேபோல் தென் மாவட்டங்களிலும் அனைத்து கட்சிக்கும் வாய்ப்பிருப்பதாகவே கருத்து கணிப்பின் புள்ளி விவரம் சொல்கிறது என்றும் ரவி தெரிவித்தார். கருத்து கணிப்பு தவறாகலாம். கருத்து கேட்பில் மூலம் கிடைத்த தரவுகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் செயல்படுத்தி துல்லியமான முடிவுகளை பெற்றிருப்பதாக ரவி கூறினார். மேலும் கருத்து கணிப்புகள் தவறாகவும் முடியலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விஜய் வந்தால் ஆளுங்கட்சி, இல்லை என்றால் எதிர்கட்சி என்று சொன்ன எக்ஸிட் போல்கள். ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போலில் தாவேகா 98 முதல் 120 இடங்களை வென்று முன்னிலை வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் இது பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் தங்களது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. இதில் பிரதீப் குப்தா தலைமையிலான ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட முடிவுகள் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின்படி எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத கொங்கு சட்டமன்றம் அமைய அதிக வாய்ப்புள்ளது. விஜயின் கட்சிக்கு 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்த கணிப்பு கூறுகிறது. ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு மாற்றாக மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிகிறது. கிங் மேக்கராகும் விஜய். கிங் மேக்கராகும் விஜய். இந்த கணிப்பின்படி தாவேகா 120 இடங்கள் வரை வெல்லும் பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைக்க இன்னும் சில இடங்களே தேவைப்படும். ஒருவேளை திமுக முன்னிலை பெற்றால் ஆட்சியை கைப்பற்ற விஜயின் ஆதரவு கட்டாயமாகும் சூழல் உருவாகும். இதன் மூலம் விஜய் தமிழக அரசியலில் கிங் மேக்கராக உருவெடுக்க அதிக வாய்ப்புள்ளது. 1967க்கு பிறகு தமிழக அரசியலில் திமுக அல்லது அதிமுக இல்லாத ஒரு கட்சி 100 இடங்களை தாண்டும் என கணிக்கப்படுவது இதுவே முதல் முறை. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின்படி விஜயின் தாவேகா திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியை, குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்குகள் பெரிய அளவில் கவர்ந்துள்ளது. அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு 37% மக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 35% ஆதரவை விட அதிகம். பொதுவாக அதிமுக மற்றும் திமுக பலமாக இருக்கும் கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் விஜய் கணிசமான இடங்களை கைப்பற்றுவார் என தெரிகிறது. மற்ற பெரும்பாலான தேசிய ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் சேனல்கள் திமுக கூட்டணிக்கு 140 முதல் 160 இடங்கள் வரை வழங்கி முன்னிலைப்படுத்தியுள்ளன. ஆனால் கடந்த பல தேர்தல்களில் துல்லியமான கணிப்புகளை வழங்கிய ஆக்சிஸ் மை இந்தியா தாவேகா முன்னிலை பெறும் என கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து டுடே சாணக்கியா கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 114 முதல் 136 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 34 முதல் 56 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், விஜயின் தாவேகா 52 முதல் 74 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது எனவும் வெளியிட்டுள்ளது. எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு உத்தேசமான கணிப்பு மட்டுமே. தமிழக மக்களின் உண்மையான தீர்ப்பு என்ன என்பது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும்.